Daily. Taste the Daily. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. அதாவது முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான செல்லூர் ராஜு ஏற்பாட்டில் அமமுகவை சேர்ந்த மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபால், மதுரை தெற்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் KS சுப்பு, மதுரை வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் கோவிந்தராஜ், பொருளாளர் நாகலிங்கம், மதுரை மேற்கு 2வது பகுதி கழக செயலாளர் தங்கராமு, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் ஜீவானந்தம், மதுரை வடக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் லலிதா பூமிநாதன், மதுரை வடக்கு 1வது பகுதி கழக செயலாளர் மதன், மாணவர் அணி செயலாளர் நவீன்குமார் உட்பட மாற்றுக் கட்சிகள், அதாவது திமுக, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அதே போல திருப்பூர் மாநகர் மாவட்டம் சென்னிமலை மத்திய ஒன்றியம் ஒட்டப்பாறை முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர் தங்கவேல் மற்றும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ரவி ஆகியோர் ஏற்பாட்டில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 40 பேர் இன்றைய தினம் அக்கட்சிகளில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சேலம் புறநகர் மாவட்டம் மகுடஞ்சாவடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சவுந்தரராஜன் ஏற்பாட்டில் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட திமுக, தேமுதிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகுடஞ்சாவடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிகண்டன் என்ற செல்வகுமார், புறநகர் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வினோத், அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் நாகராஜ், வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் கோவிந்தன் உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தார்கள். மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.